വിക്രം സാറിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്, ധ്രുവിന്റെ കൂടെ അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. രണ്ടുപേരും രണ്ട് എക്സ്ട്രീം ആയിരിക്കുമല്ലോ. അപ്പം ആ ഒരു കോമ്പിനേഷനിലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു സാറിന്റെ. அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம அது அவர் ஒரு பர்சனாலிட்டி, இவர் ஒரு பர்சனாலிட்டி, அவர் ஒரு ஆக்டர், இவர் ஒரு ஆக்டர். அவர் என்ன விக்ரமாவை நடிக்க போறாரு இல்லை, இவர் துருவாவை நடிக்க போறாரு இல்லை, அந்த பாத்திரமா நடிக்க போறாங்க. அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பர்சனலா கேட்டீங்கன்னா அது வேற. பட் இந்த சீன், இந்த ஃபில்ம், அது வந்து எனக்கு வந்து கிட்டானா தான் நான் பார்ப்பேன். நான் துருவனே கூட மாட்டேன், கிட்டா இங்கே வா அப்படிதான் கூப்பிடுவேன். அங்கே அந்த படத்துலையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். அப்படி பிஹேவ் பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபில்ம் அது வந்து டெவலப் ஆகும். அப்படிதான் நான் பார்க்குறேன். நான் இவங்களோட பண்ணது எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. அது என் வேலையும் இல்லை. அந்த மொமெண்ட்ல அந்த கேரக்டர், அந்த ஃபிலிமில் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, நான் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம், அது என்ன எப்படி சப்போர்ட் பண்ணும், அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே, அந்த கதைக்குள்ளே நாங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நான் அந்த மொமெண்ட்டில் யோசிப்பேன். அதுவும் சிறப்பு, இதுவும் சிறப்பு.